ஸ்லோகா 14 நான் சொல்கிறேன், நீங்களாம் ரிப்பீட் பண்ணுங்க. ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோ திகதமோ மதஹ யத் பக்த்யா புண்டரீகாக்ஷம் ஸ்தவை ரர்ச்சேன் நரசதா. ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோ திகதமோ மதஹ யத் பக்த்யா புண்டரீகாக்ஷ ஸ்தவை ரர்ச்சேன் நரசதா. ஓகேவா? இன்னொரு ஒரு வாட்டி சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுங்க. ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோ திகதமோ மதஹ யத் பக்த்யா புண்டரீகாக்ஷ ஸ்தவை ரர்ச்சேன் நரசதா. இந்த ஸ்லோகம் 5வது கொஸ்டினுக்கு உண்டான பதில். 5வது கொஸ்டின் பார்த்துருப்பீங்க, கோதர்ம சர்வ தர்மானாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். அதுதான் 5th கொஸ்டின். என்னன்னா, எது தர்மங்கள்லேயே தலை சிறந்த தர்மம், இன் யோர் ஒப்பீனியன் விச் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த பெஸ்ட் தர்மா. அதுதான் அவரோட 5வது கொஸ்டின், யுதிஷ்டரோட 5th கொஸ்டின், பேஸ்ட் ஆன் தர்மா. எந்த தர்மம் உலகத்திலேயே போற்றக்கூடியது, முதன்மையான தர்மமாக கருதப்படுறது அப்படின்னு, அதுக்கு உண்டான பதில் தான் இந்த ஸ்லோகம். ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, இந்த ஸ்லோகத்தில் அவர் அந்த நாம சங்கீர்த்தனத்தோட கிரேட்னஸையும் சொல்கிறார் பீஷ்மர். ஸோ அந்த நாம சங்கீர்த்தனம் இஸ் கன்சிடர் ஆஸ் த பவர்ஃபுல் தர்மா. ஸோ அது என்ன அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட மீனிங். ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மோ திகதமோ மதஹ. ஏஷமே சர்வ தர்மானாம் அப்படின்னா, அவுட் ஆஃப் ஆல் த தர்மம்ஸ், இன் மை ஒப்பீனியன், தர்மோ திகதமோ மதஹ அப்படின்னா இன் மை ஒப்பீனியன், என்னோட அபிப்பிராயத்தில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா தர்மங்களிலும் சிறந்தது அப்படின்னு முதல் லைன் ஆரம்பிச்சுட்டு, எது அப்படின்னு பார்த்தா, யத் பக்தியா, ஃபுல் டிவோஷன், பக்தி, லவ் அண்ட் அஃபெக்ஷனோட, உன்னோட மனசால நீ முழு பக்தியோட எந்த பிரார்த்தனையை, யாருக்கு பிரார்த்தனை, புண்டரீகாக்ஷம். புண்டரீகாக்ஷம்னா லோட்டஸ் மாதிரி கண்களுடைய அழகான ஸ்ரீமன் நாராயணன், கமலக்கண்ணன் அப்படின்னு சொல்லுவோம். புண்டரீகாக்ஷம் மீன்ஸ் லோட்டஸ் லைக் ஐஸ் உள்ள பெருமாள். ஸோ ஹீ இஸ் கால்ட் கமலக்கண்ணன். புண்டரீகாக்ஷம் அந்த பெருமாளை ஸ்தவை ரர்ச்சேன், மனசால டு சிங் ஹிஸ் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப், அவரோட நாமத்தை நீ போற்றி புகழ்ந்து எவ்வளோக்கு எவ்வளோ பஜனை பண்ணுறியோ, எவ்வளோக்கு எவ்வளோ பாடுறியோ, நரசதா, நரசதானா போற்றி புகழ்ந்து, சதானா எப்போவுமே, ஆல்வேஸ் எவ்ரிவேர் பண்ணுறியோ, அந்த தர்மம் தான் எல்லா தர்மங்களையும் விட சிறந்தது, இன் மை ஒப்பீனியன், என்னோட அபிப்பிராயத்தில் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ நம்ம தர்மம் அப்படின்னா எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் தர்மம் ஒரு டியூட்டி உண்டு இல்லையா? ஸோ வி ஹாவ் அவர் ஓன் டியூட்டிஸ் பேஸ்ட் ஆன் எவ்ரி ஒன்ஸ் பொசிஷன் இன் லைஃப். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு சன்னோ டாட்டரோ இருந்தோன்னா நம்மளுக்கு என்ன தர்மம், அம்மா அப்பாவை வயசான காலத்தில் நல்லபடியாக பார்த்துக்கணும், அது ஒரு தர்மம். அம்மா அப்பாக்களுக்கு என்ன தர்மம், அவங்க குழந்தைங்கள நல்லபடியாக நல்ல விதத்தில் நல்லது கெட்டது சொல்லி ஒரு நிலைமையில கொண்டு அவங்கள வழி நடத்தி கொண்டு அவங்கள ஆளாக்குறது அம்மா அப்பாவுக்கு உள்ள ஒரு தர்மம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தர்மம் இருக்குது, டீச்சர்ஸ்க்கு தர்மம் இருக்குது, டாக்டர்ஸ்க்கு தர்மம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க பொசிஷன், ராஜாக்களுக்கு அந்த காலத்தில் தர்மம் இருந்தது, டுவர்ட்ஸ் தேர் சிட்டிசன்ஸ், டுவர்ட்ஸ் தேர் கண்ட்ரி, ராஜ தர்மம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ எல்லாருக்குமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தே ஹாவ் தேர் ஓன் தர்மாஸ் அண்ட் டியூட்டிஸ். அதுலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது.
In spite of us having all these dharmas, there is one dharma which is super above all these. அதுதான் என்னன்னு யுதிஷ்டர் கேட்டதுக்கு இதுதான் பதில். தட்ஸ் நத்திங் பட் வர்ஷிப்பிங் த லோட்டஸ் ஐடு பியூட்டி இருக்கிற லார்ட் நாராயணா. வர்ஷிப்பிங் ஹிம், சிங்கிங் ஹிஸ் நாமாஸ், நாம சங்கீர்த்தனம் பண்ண தட்ஸ் த மோஸ்ட் சுப்ரீம் தர்மா அவுட் ஆஃப் ஆல் அவர் ரெகுலர் தர்மாஸ். அதுக்காக இந்த தர்மத்தெல்லாம் விட்டுட்டு நான் சுவாமியே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது தட்ஸ் நாட் கரெக்ட். இந்த தர்மங்கள்லாம் நம்ம விட்டுட்டு சுவாமியை நோக்கி போனோன்னா அதுவும் பெரிய பாவம். ஸோ அவங்களுக்குரிய தர்மங்களை முடிச்சுட்டு சுவாமியும் மறக்காமல் அந்த தர்மத்தை நம்ம செஞ்சுன்னு வந்தோன்னா தட்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ரொவைட்ஸ் அ ஈஸியர் பாத் டு ரீச் காட். அதுதான் ஒரு குவிக்கான பாத்வே. நம்ம சுவாமியை மறக்காமல் நம்மளுக்குரிய அலோகேட் பண்ண தர்மங்களையும் பண்ணிட்டு சுவாமியும் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோன்னா அது மாதிரி, அதாவது பஜனை பண்ணுறது, நாம சங்கீர்த்தனை மாதிரி ஒரு ஈஸியான குவிக்கஸ்ட் வே டு ரீச் காட்ஸ் ஃபீட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம கலியுகத்தில் அந்த 4 யுகம் இருக்குல்ல, அதில் இப்போ இருக்கிற கலியுகத்துக்கு நம்மளோட வேதம் எல்லாத்துலேயும் உபநிஷத்துலலாம் சொல்லப்பட்ட ஒரு உண்மை இது. கலியுகத்தில் இருக்கிறவங்க சுவாமியை போய் அடையணும்னா அதுக்கு குவிக்கஸ்ட் வே அந்த காலம் மாதிரி பெரிய ஹோமம் யாகம் அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் சிங் ஹிஸ் ப்ரைஸ், ஜஸ்ட் டூ பஜன்ஸ், ஜஸ்ட் டூ சாண்டிங், நாம சங்கீர்த்தனம். அதுதான் அதோட கிரேட்னஸ் தான் இந்த ஸ்லோகா டிஸ்கிரைப்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வெரி ஈஸி அப்படின்னு சொல்கிறார் பீஷ்மர். நாம சங்கீர்த்தனம் இஸ் நத்திங் டஃப், இட்ஸ் ஸோ ப்ளீஸிங், ஸோ ஈஸி டு டூ. நம்ம பெரிய யாகம் பூஜை அதெல்லாம் பண்ணணுன்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஏதாவது தப்பாகிடுதுன்னா அதுக்குரிய எஃபெக்ட்ஸு இம்பேக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இந்த நாம சங்கீர்த்தனத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கூட்டு பிரார்த்தனையாவோ இல்லை தனியாவோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பஜனை பாடுறோம். அதனால தான் அந்த புரட்டாசி மாதம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பஜனை பண்ணுவாங்க பெருமாளுக்கு இல்லையா? ஸோ அந்த பஜனைகள் அந்த ஒரு நாம சங்கீர்த்தனத்துக்கு அவ்வளோ ஒரு இம்பேக்ட் அண்ட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் திஸ் ஸ்லோகா மீன்ஸ். ஸோ பீஷ்மர் சொல்கிறது இருக்கிற எல்லா தர்மங்களையும் உயர்வான தர்மம் நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது. யாரை நாம சங்கீர்த்தனம் பண்ணும்? கமலக்கண்ணன், இந்த மாதிரி ஒரு அழகான கண்கள் உடைய பெருமாள், பகவான் பெருமாளுக்கு நீ அவரை பூஜை பண்ண, அவரோட நாமத்தை மறக்காமல் தினமும் ஜபிச்சு வா, அதுவே உன்னோட தர்மங்களில் சிறந்த தர்மம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த புண்டரி காட்சங்கிற வேர்டு இருக்குல்ல, அது ஒரு பெருமாளோட அந்த கமலக்கண்ணன் லோட்டஸ் இதை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு வார்த்தை. ஆன சைட் நோட் திருவள்ளரை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கான். மேபி திருச்சி சைடு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸ்ரீரங்கம்லேருந்து 15 கிலோமீட்டர்ஸில் இருக்குது போல இருக்குது. ஸோ ஐ ரெட் அபவுட் இட், எனக்கும் தெரியாது, நான் பார்த்ததில்ல. அங்கே இருக்கிற கோயில் புண்டரி காட்ச பெருமாள் டெம்பிள்னு வெரி ஃபேமஸ், வெரி ஓல்டு டெம்பிள் இட் சீம்ஸ். ஸோ யாராச்சும் இந்தியா திருச்சி சைட்லாம் போனீங்கன்னா மேபி ஜஸ்ட் ட்ரை டு கோ அண்ட் விசிட் த டெம்பிள். அதாவது அந்த 108 திவ்ய தேசங்களில் ஒரு திவ்ய தேசம் போல் இருக்குது. அண்ட் திவ்ய தேசம்னாலே ஆழ்வார்கள்லாம் நிறைய பாசுரங்கள் பாடியிருப்பாங்கள்ல. ஸோ ஆழ்வார்கள் பெருமாள் மேலே நிறைய பாசுரம் பாடின ஒரு கோவில் அப்படின்னா அந்த கோவிலை திவ்ய தேசமாக அவங்க டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோவில் பொறுத்த வரைக்கும் பெரியாழ்வார் நிறைய பாசுரம் பாடியிருக்காராம். திருமங்கை ஆழ்வாரும் நிறைய பெருமாள் மேலே 13-14 பாசுரம் பாடியிருக்கார் போல. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஒன் ஆஃப் த திவ்ய தேசம்ஸ். ஸோ இட்ஸ் நியர் ஸ்ரீரங்கம், திருவள்ளரை. ஸோ அங்கே வெரி வெரி ஃபோர்ட் மாதிரி இருக்கும் போல இருக்குது அந்த கோவில், கோட்டை மாதிரி கட்டியிருப்பாங்களாம். வெரி ஓல்ட் அண்ட் ஏன்ஷியன்ட் டெம்பிள். ஸோ அங்கே இருக்கிற சுவாமி பேர் புண்டரி காட்ச பெருமாள். ஸோ அப்படியே கண் ரொம்ப அழகாக இருக்குமா, அப்படியே அந்த லோட்டஸ் கண் மாதிரி அவ்வளோ இதுவாக க்ளோவிங்காக ஷைனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்லோகத்தோட மீன். புரிஞ்சுதா? ஒரு வாட்டி சொல்கிறீங்களா?